தலைவரே, சனிக்கிழமை சனிக்கிழமை மத்த மாவட்டத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேரை நார் அடிச்சவன் இந்த வாரம் சனிக்கிழமை சனியை நம்ம கரூர் கோட்டைக்கு வரோம். முட்டை அடிச்சிருவோமா? தலைவர் கிட்ட பேசிட்டா. நம்ம கரூர்லயே இருக்கிற சின்ன இடம் எது? வேலுசாமிபுரம். அந்த இடத்துலதான் அவன் பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க போறோம். சும்மாவே கூட்டம் வரும். அந்த சின்ன இடத்துல எப்படி தலைவரே? மக்கள் நின்று மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்களே. சாகட்டும்டா. அந்த இடத்துல கரண்ட கட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க 50 பேர் உள்ள போடுங்க. அவன் கட்சி கூட வச்சு நம்ம ஆம்புலன்ஸ் உள்ளே இறக்கி மக்கள் அடிச்சு ஆம்புலன்ஸ்ல வாரி போட்டு 4 பேர் செத்துதா 40 பேரா செத்துதா காட்டுங்கடா. தலைவரே, இது நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா இந்த முட்டாள் மக்கள் நம்ம பக்கம் நிலைச்சு நிக்கணும்னா மக்களுக்கு குளிய போடு, தாவைக்க மேல பழிய போடு. படிச்சு சொன்னேடா. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணீங்களாடா? ஓகே, இதே போய் ஃபாலோ பண்ணிடுவோம். தலைவரே, மக்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. நம்ம நினைச்ச மாதிரி யாரும் முட்டாள் இல்ல. இனிமே நம்ம தப்பிக்க வழியே இல்ல. இதுக்கு வேற ஒரு வழி இருக்குடா. பிரச்சாரம் பண்ண லேட்டா வந்தாரு, கூட்டத்தை அதிகமா கூட்டிட்டாரு, சரியா ஆர்கனைஸ் பண்ணல, தற்கொலை கூட்டம், தற்கொலை வெற்றி கழகம், 40 பேரை கொண்டுட்டு மனசாட்சி இல்லாம வீட்டுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், காணவில்லை, தலைமறைவு அப்படின்னு நெகட்டிவிட்டி சோசியல் மீடியா ஃபுல்லா பரப்புங்க. இந்தாங்க 200 ரூபாய். டேய், எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டிவி கேடா. வணக்கம் தம்பி, நான் தான் எதிர்கட்சி தலைவர் வடுகநாதன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கட்சியில மொத்தம் 40 எம்எல்ஏ இருக்காங்க. சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவாங்க. இன்னைக்கே நீங்க நம்ம கட்சியில சேர்றீங்க. அடுத்த முதல்வர் நானா நீங்களாங்கிறத பொதுக்குள்ள பேசி முடிவு பண்ணிப்போம். நமஸ்தே புகழ்ஜி. புகழ்ஜியா? என்னையா அவங்க அப்பா மாதிரி மாத்தி விட்டீங்க? கொண்டப்பாங்க. நாங்க தேசிய கட்சியில இருந்து வருகிறோம். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துருங்க. அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். தம்பி, நான் கூட்டணி கட்சி தலைவர் திருப்பதி சாமி. நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம். உங்க ஆதரவு எங்களுக்கு மட்டும்தான் அறிக்கை விட்டா போதும். அண்ணன் தம்பிங்கிறது தம்பி. அட, விவசாய கட்சி. அழறான், அப்படியே நாடகம் போடுறான், கண்ணுல தண்ணியே வர மாட்டேங்குதா. இவனுங்க எங்க எப்படி டிசைனா டைப்பா பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இவனுங்க இந்த நாடகங்களை போடும்பொழுதுதான், அதாவது இந்த ஓவரா அப்படியே உணர்ச்சி வயப்படுற மாதிரி இந்த நாடகங்களை போடும்பொழுதுதான் இவங்க மேல சந்தேகம் கூடுகிறது. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. இங்கதான் நான் விஜய் அவர்களுக்கு ஒன்றை உணர்த்த நினைக்கிறேன், புரிய வைக்க நினைக்கிறேன். என்ன தெரியுமா? திமுக உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொன்னீங்க. திமுக மனித குலத்திற்கே எதிரி. இதுதான் உண்மை. அது மிகவும் ஆபத்தான மிருகம். உண்மை. அது மிகவும் ஆபத்தான மிருகம். எப்படி செருப்புகள் வீசப்பட்டது திடீரென்று? செந்தில் பாலாஜி குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது செருப்புகள் வீசப்படுகிறது. ஏன்? யார் திட்டமிட்டு ஊடுருவினால இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன் கற்கள் வீசப்பட்டதாக தகவல் வருது? எப்படி கற்கள் வீசப்பட்டது? யார் வீசினார்கள்? அதுக்கப்புறம் அவரு ஸ்டாலின் சார் இப்படி எல்லாம் பேசுறதுனால பிரயோஜனமே இல்லை. விஜய் அவர்களே, நீ கேட்கணும், ஏ ஸ்டாலின், உன்னதான் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியா உட்கார வச்சிருக்காங்கல்ல, நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கூட்டம் நடத்தினால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னது கடமை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இருக்கிறதே நம்மளால சமாளிக்க முடியல. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறவங்களே நம்மள வந்து இவ்வளவு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, வர்றதாச்சும் ஒழுங்கா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பின்னாடி இருக்குது நம்மள. அதனால தயவு செய்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு சில கட்சிகளை அணுகுங்க. டிவிக்கேவனா தயவு செய்து லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நியூஸ் தமிழ் கழுகு. விஜயோட பிரச்சார பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டாங்களாம். இனிமே விஜய் ஜெயலலிதா பாணியில பிரச்சாரம் செய்ய போறாராம். தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜய் ஆசையா தயார் செஞ்ச பஸ் இப்ப பனையூர்ல நிக்குது. இனி இந்த பஸ்ஸ பிரச்சாரத்துக்கு எடுக்க வேண்டாம்னு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூசை கொண்டாடுற மூடே பனையூருக்கு இல்லங்கிறாங்க. ஆனா புஷி ஆனந்த் எங்கிருந்தோ போன் பண்ணி பஸ்ஸுக்கு பூஜை போட்டே தீரணும்னு கட்டளைய போட அந்த பஸ்ஸுக்கு பூஜை நடந்திருக்கிறதா சொல்றாங்க.
கட்சியில விஜய்க்கு விசுவாசமா இருக்கிற சில சீனியர் நிர்வாகிகள் கரூர் சோகத்தை பிரதிபலிக்கிற விதமா தாவேக்காவோட கொடிகளை அரை கம்பத்துல பறக்க விடணும்னு, குறிப்பா பனையூர் கட்சி அலுவலகத்தில் இருக்கிற கொடி அரை கம்பத்துல பறக்கணும்னு ஆலோசனை சொன்னாங்களாம். ஆனா அது விஜய் காதுகளுக்கே போகலங்கிறாங்க. விஜயே இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும்னு அவருக்கு அப்பப்ப ஆலோசனை சொல்ற சில நடுநிலையாளர்களும் எதிர்பார்த்ததா சொல்றாங்க. இனிமேல் பஸ்ல பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிற விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதனுடைய தலைநகரத்துக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறாராம். விக்கிரவாண்டி, மதுரை போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட தலைநகருக்கு பக்கத்துல இருக்கிற காலி மைதானத்தை தேர்ந்தெடுத்து விஜய் நிக்கிற மாதிரி ஒரு மேடையை மட்டும் ரெடி பண்ணி அதுல நின்னு விஜய் பேசுறதா முடிவெடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு மண்டல வாரியா மேற்கொண்ட பிரச்சாரத்தை போல விஜய் பிளான் பண்றதா சொல்றாங்க. கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களை தாவேகா நிர்வாகிகள் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவமானது கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. தற்போது ஒரு வாரம் காலமாக இன்று சனிக்கிழமை இன்றைய தினம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தாவேகா நிர்வாகிகள் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை திடீரென அங்கு வந்த கல்லூரி மாணவிகள் கிழித்திருந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு. தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் கரூர் விவகாரம் குறித்து எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்த தாவேகா தலைவர் விஜய் இன்று திடீரென வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். இதையடுத்து கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பு கடைவீதி உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற வாசகத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த போஸ்டர்கள் தமிழக மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுக நிர்வாகிகள் தான் இரவோடு இரவாக ஒட்டியதாக குற்றம் சாட்டிய கல்லூரி மாணவிகள் ஒன்று சேர்ந்து சாலையோரம் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கிழித்தெறிந்தனர். அதே சமயம் கல்லூரி மாணவிகளுக்கு ஆதரவாக ஏராளமான இளைஞர்களும் விஜய்க்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.